எவ்வளவோ அரசு வேலைகள் இருக்கு. ஆனா குறிப்பிட்ட சில வேலைகள் கிடைச்சாதான் நம்ம லைஃபே செட்டில்ட் ஆகும், கை நிறைய சம்பளமும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். ஏஏஐ, அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. மத்திய அரசு விமானத்துறையில இருந்து சூப்பரான ஆபீசர் லெவல் பணி வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். குறிப்பா அனைத்து பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு ஃபீஸே கிடையாதுங்க. பேக் டு தி நோட்டிபிகேஷன். ஏஏஐ, அதாவது மத்திய அரசு நிறுவனமான ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்து இப்போ ஏர் டிராபிக் கண்ட்ரோல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதாவது ஏடிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதவியின் பெயர். இந்த ஏஐயை பொறுத்தவரையும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், அதாவது ஒரு மத்திய அரசு நிறுவனம், மத்திய அரசு வேலை வாய்ப்பு தான் இது. டெம்பரவரியோ கான்ட்ராக்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க ஆன்லைன்ல மட்டுமே தான் அப்ளை பண்ணணும். www.aai.aero இதுதான் அபிஷியல் வெப்சைட். இந்த பக்கத்துல கெரியர்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், நீங்க போயிட்டு கூட செக் பண்ணுங்க. அடுத்து ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் லெவல் போஸ்டிங் ஏடிசி ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல மொத்தமா 309 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஆருக்கு 125, இடபிள்யூஎஸ்க்கு 30, பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசில வருவீங்க, உங்களுக்கு 72, எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லி வேகன்சி ஸ்பிளிட் அப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்க பிரிவிலே வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா பிரிவுக்குமே டீசென்டான வேகன்சி ஸ்பிளிட் அப் அப்படிங்கிறது இருக்கு. மாற்றுத்திறனாளி நண்பர்கள், அதாவது பிடபிள்யூடில சி டைப் டிசபிலிட்டிக்கு மட்டும் ஒரு 7 வேகன்சி இருக்கு. ஓகே, சோ இதுல அந்த சி டைப் டிசபிலிட்டி என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ சி டைப்னா இது ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ். சோ இந்த மாதிரி இதுல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் 7 போஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கு. மீதி எல்லா டிசபிலிட்டி டைப்லயுமே வேகன்சிஸ் எதுவும் அலோகேட் பண்ணல. ஓகே, இந்த டைப்ல வரீங்கன்னா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணலாம், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். ஓகே, இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா பிஎஸ்சி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வித் பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் எடுத்து படிச்சிருந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா பிடெக் எந்த டிசிப்ளினா இருந்தாலும் பரவாயில்ல. பிடெக் நீங்க எந்த பிரான்ச்சா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் உங்களோட பிடெக்ல ஏதோ ஒரு செமஸ்டர்ல பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து நீங்க சப்ஜெக்ட்ஸா எடுத்து படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க உங்களோட 10th-லயோ இல்ல 12th-லயோ இங்கிலீஷையுமே ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கறத இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ பிடெக் இல்லனா பிஎஸ்சி அப்ளை பண்ணிக்க முடியும். பிஎஸ்சில பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பாருங்க, அதிகபட்சம் 27 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த தேதியின் படி 24/5/2025 இந்த தேதியின் படி 27 வயசு வரை உள்ள பொது பிரிவினர் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஜெனரல் பிரிவை சேர்ந்தவங்க. பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்க ஓபிசில வருவீங்க, உங்களுக்கு 3 வருஷ தளர்வு கொடுத்துருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா 30 வயசு வரவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டினா 5 வருஷ தளர்வு கொடுத்துருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா 32 வயது வரையும் அப்ளை பண்ணிக்க முடியும். இதுதான் வயது வரம்பு. ஓகே, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் இதற்கான லாஸ்ட் டேட் என்ன ப்ரோ அப்படின்னா 24/5. அதாவது இன்னும் போர்ட்டல் ஓப்பன் ஆகல. வர ஏப்ரல் 25 தான் உங்களுக்கு போர்ட்டலே ஓப்பன் ஆகுது. அதுல இருந்து மே 24 வரை உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற பணி, பேசிக் பே 40,000 மாச சம்பளம். அது இல்லாம பேசிக் பே இல்லாம டிஎன்எஸ் அலவன்ஸ், பெர்க்ஸ், ஹெச்ஆர்ஏ, அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து 13 lakh பர் annum, அதாவது வருட வருமானம் 13 லட்சம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கான சிடிசி. அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷனோட க்ரூஷியல் டேட் என்ன அப்படின்னா 24/5/2025 இந்த தேதியின் படி அவங்க கேட்டுக்கிற கல்வி வயது எல்லாத்தையுமே நீங்க வந்து பூர்த்தி பண்ணிருக்கணும். அப்படி இருந்தாதான் இதற்கு நீங்க தகுதி. இப்போ நீங்க பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்ல வரீங்க அப்படின்னா நீங்க வந்து ஓபிசி கீழே தான் வருவீங்க. உங்களுக்கான ஓபிசி சர்டிபிகேட் இந்த பினான்சியல் இயரான 2025 to 26 எடுத்த இந்த வருஷம் செல்லுபடி ஆகக்கூடிய ஓபிசி சர்டிபிகேட் தான் நீங்க வந்து கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து தகுதியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தலாம். ஸோ இதுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் என்ன ப்ரோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்வு இருக்கு. அந்த தேர்வுல கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்ஜெக்டிவ் டைப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன், வாய்ஸ் டெஸ்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டுகள் வந்து இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு உண்மையான சொல்றேன். மெடிக்கல் டெஸ்ட் முதல் கொண்டு எல்லாமே வந்து இருக்கு. ஓகே, மற்றபடி வழக்கமா அப்ளை பண்ற மாதிரி உங்களோட போட்டோ சிக்னேச்சர் எல்லாம் அப்ளை பண்ணி ஃபீஸை பாருங்களேன், 1000 rupeesங்க இதற்கு உங்களுக்கான ஃபீஸ். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், அதாவது பெண்கள் நீங்க எந்த பிரிவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அப்ப மிச்சம் யார் யாருக்கு தான் ஃபீஸ் அப்படின்னா பொதுப்பிரிவை சேர்ந்த ஆண்கள், ஓபிசியை சேர்ந்த ஆண்கள், இடபிள்யூஎஸ்ஐ சேர்ந்த ஆண்கள், இவங்களுக்கு மட்டும்தான் ஃபீஸ். மீதி எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது இல்லை. www.aero இதுதான் பாத்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல நீங்க இப்ப போர்ட்டல் ஓபன் ஆகல, வர 25ஆம் தேதி ஏப்ரல் 25 ஓபன் ஆகிரும். அந்த தேதி முதல் இதற்கு வந்து நீங்க அப்ளை பண்ண தொடங்கிடலாம். aai.aero கெரியர் பக்கத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா டைரக்டா 309 வேகன்சி கொண்ட இந்த ஏடிசி, அதாவது
டிராஃபிக் கண்ட்ரோலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் லிங்க் இன்னும் அப்டேட் பண்ணல. ஏன்னா இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குல்ல, வர 25 தான் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி டேரெக்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா கடந்த முறை வந்த அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. நான் எந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் இருக்கு பாருங்க. ஸோ 496 வேகன்சி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஸோ இதில் இருக்கா. ஸோ இதை எதுக்கு நான் இப்போ பார்க்க சொன்னேன் அப்படின்னா, ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த சிலபஸ் லிங்க்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கிடைக்கும். ஸோ தேர்வுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக 2023 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நான் வந்து லாஸ்ட் டைம் சிலபஸ் அப்படின்னு சொல்லி நான் இந்த லிங்க்கை வேணால் கொடுக்குறேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இதே சிலபஸ் தான் உங்களுக்கு இந்த ஆண்டுமே வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஷின் 60 மார்க் பார்ட் ஏல, பார்ட் பியில் என்ன இருக்குது, ஸோ என்ன மாதிரியெல்லாம் கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் யூடியூப்பில் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏஐஐ, ஏடிசி போஸ்ட், எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் டீட்டெயில்ஸ், லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எல்லாத்தையுமே பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட்டு, செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த மாதிரி பாருங்கள். ஏன்னா இதுக்கு வாய்ஸ் டெஸ்ட் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஓகே, இது நம்மளால முடியும், நமக்கு இது எல்லாமே தெரியுது, ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமா, நம்மளால் முடியுமா, இன்கேஸ் இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னா போகிறீங்கன்னு ஆசைப்பட்டா ஃபர்ஸ்ட்டு அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணணும். அதாவது இது தொடர்பாக சின்ன சின்ன குட்டி குட்டி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் சேகரிக்க ஆரம்பிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக உங்களை அதுவே கொண்டு போய் அங்கே விட்டுரும். எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ் இன்ஸ்டாலையும் கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.